இராமாயணத்தில் சபரி 9ஆம் பகுதி. மதங்க முனிவர் தாம் வைகுந்தம் புகும் வேளை வந்தது என உரைப்பார் என்பதை சபரி சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதனை செவிமடுத்த மாத்திரத்தில் அனலில் இட்ட புழுவாக துடித்தாள் அவள். குருவை பிரிந்து இருப்பதை சபரியால் எண்ணி கூட காண இயலவில்லை. எத்தனையோ உபதேசங்களை குருமுகமாக கேட்டு அறிந்திருந்தாலும் அவளுக்கு குருவின் பிரிவை ஏற்பதென்பது மிகவும் கடினமாகவே இருந்தது. அவரது பாதத்தில் பணிந்து கதறினாள் சபரி. என்னையும் உங்களுடன் அழைத்து கொண்டு சென்று விடுங்கள். எனக்கு இந்த பூலோகம் வேண்டாம். அவளது தூய்மையான குரு பக்தியை அறிந்திருந்த மதங்க முனிவரின் விழிகள் பனித்தன. தனது நல்வார்த்தைகளால் அவளை மெதுவாகவே சமாதானப்படுத்தினார். தன்னை தவிர வேறு எதையுமே அறியாத தனது சிஷ்யையின் மேன்மையை ஒரு கணம் எண்ணி பார்த்தார் மதங்க முனிவர். தான் புறப்படுவதற்கு முன் அவளுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். கூறுவாய் சபரி, உனக்கு என்ன வேண்டும்? நான் புறப்படவிருக்கும் இந்த சமயத்தில் உனக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறேன். மதங்க முனிவர் கூறியதும் தான் தாமதம். சபரியின் விழிகளிலிருந்து அருவி நீர் பெருக்கெடுத்தது. குருநாதா, இந்த அடியவளுக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தானே தெரியும். எனக்கென்று தனியாக ஒரு அபிப்பிராயமும் இருக்கிறதா குருநாதா? சபரியின் பதிலில் நெகிழ்ந்து போனார் மதங்க முனிவர். இத்தனை காலமும் அவளுக்கு தான் எந்த மந்திர உபதேசமும் செய்யாதது அவருக்கு தற்சமயம் நினைவிற்கு வந்தது. அனுஷ்டானங்களை எல்லாம் மிகவும் பிரயத்தனப்பட்டு அனுசரிக்கும் தனது சீடர்களுக்கும் கூறித்தராத அந்த தாரக மந்திரத்தை அத்தனையும் நீயே என்று தன்னையே தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் வரித்த தனது சிஷ்யைக்கு இப்பொழுது உபதேசிக்க மதங்கமா முனிவர் எண்ணம் கொண்டார். சபரி, என்னுடைய பிரிவை எண்ணி நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். உனக்கு இந்த பூலோக வாசம் இன்னும் சிறிது தினங்கள் இருக்கின்றன. அதுவரையிலும் நான் கூறி கொடுக்கும் மந்திரத்தை நம்பிக்கையுடனும் ஸ்ரத்தையுடனும் தினமும் ஜெபம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மந்திரத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவர் சாக்ஷாத் அந்த வைகுந்தபதியான ஸ்ரீமன் நாராயணர் தான். அவர் தற்போது தசரத மன்னனின் புதல்வனாக ராமன் என்கிற திருநாமம் கொண்டு சக்கரவர்த்தி திருமகனாராக அவதாரம் எடுத்து வனவாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் அவரே உன்னை தேடிக்கொண்டு இங்கு வருவார். அவரை தரிசனம் செய்து கொண்டு நீ வைகுந்தம் வந்து சேரலாம். குருவின் ஆணைக்கு கீழ்ப்படிவதை தவிர வேறு ஏதுமறியாத சபரியிடம் மறுபேச்சிற்கு இடமேது? கை கட்டி வாய்ப்பொத்தி சிரம் தாழ்த்தி பவ்யமா குருநாதரின் பாதம் பணிந்தவளுக்கு மதங்க முனிவர் ராம என்கிற பிறவி பிணியை அறுக்க வல்ல புனிதனின் ஈரெழுத்து திவ்ய நாமத்தை உபதேசித்தார். எடுத்த பிறவியில் சேர்த்து வைத்திருக்கின்ற கர்ம வினைகள் அத்தனையும் கரைக்க வல்லோனின் கை மருந்தாகிய கற்கண்ட நாமத்தை உபதேசித்தார். எல்லா துணைகளும் விலகினாலும் என்றும் நீங்காமல் உடனிருந்து தாயாக ரட்சிக்க வல்ல தூயோனது திருநாமத்தை உபதேசித்தார். என்றென்றும் அவனோடு உற்று அவனுக்கே ஆட்செய்கின்ற பிராப்தத்தை அளிக்க வல்ல எம்பெருமானின் பாவன நாமத்தை உபதேசித்தார். மதங்க முனிவர் உபதேசித்த அந்த திருநாமமானது சபரியின் செவிவழி புகுந்து இதயத்தில் சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டது. அந்த கணத்திலிருந்து அவள் நாவிலிருந்து வேறு சொல் எதுவும் வெளிவரவில்லை. நின்றாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் அவனையே நாளும் அழைத்தது. மனம் அவனிலேயே ஒன்றிலைத்தது. விழி அவனையே விளைந்து தேடியது. தியானத்திலேயே நாளின் பெரும்பகுதி கழிந்ததால் அவளுக்கு உறக்கம் மறந்தது. தியானம் கலைந்த போதெல்லாம் அந்த ஈரெழுத்துக்குரியவனை ஈர விழிகளோடு அவள் தேடினாள். 9ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.